வணக்கம் மோனிஷா. ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து மோனிஷா, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திக் அண்ட் இப்போதைக்கு வந்து பிரிஞ்சிருக்கீங்க அண்ட் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு, திரும்ப சேருவோமா அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் கார்டு இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான். யூஸ்வலாக சன் வந்தபோது இட்ஸ் அ வெரி குட் சைன், நல்ல சைன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆனதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கரண்ட்டாக வந்து ஃபுல் எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து மேபி ஒரு 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 ரிஸ்க் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விளிம்பில் போயிட்டு தான் அது வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் மர்ஜ் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சி சன் கார்ட், ஃபூல் இது எல்லாமே பாசிட்டிவான கார்ட். 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உடனே இமீடியட் சக்ஸஸ் கிடையாது. ஆனால் ஒரு வெயிட் பண்ணி ஒரு பொறுமையோடு இருக்கும்போது வர ஒரு வெற்றி தான் அது. ஓகே. அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நீங்களே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா வந்து நீங்கள் வந்து கிளியர் ஆயிருங்க. உங்களுக்கு வேணுன்ற போது வந்து அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களோ அந்த எனர்ஜிக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், அந்த கண்டினியூ ஆகணுன்ற தாட் இருக்குது. ஆனால் வந்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஓகே, நான் வந்து நானாக சொல்லலை, கார்ட்ஸ் இப்படி தான் காட்டுது. ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக எண்ட் ஆகி அவங்களோட இன்னொரு இதுன்னு இல்லை, ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச், அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இருக்குது. மேபி வந்து அவங்களோட கெரியர்லேயோ இல்லை அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. பட் இப்போ நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் அவங்க கிளாரிட்டியோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எஸ் கார்டு. ஓகே, இட்ஸ் அ வெரி குட் எஸ் கார்டு. அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து இது இது வந்து சார்ட் அவுட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்களே வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து இது மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருந்த மாதிரி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். மற்றவங்க அந்த மாதிரி க்ரௌடட் எனர்ஜிலாம் இல்லவே இல்லை. மற்ற பர்சனாலிட்டி அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. இது நீங்களே சார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கணுமோ இல்லை சம்திங். ஆனால் வந்து 2 பேரோட கனெக்ஷனுமே நல்லா இருந்திருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த வே யூ எக்ஸ்பிரஸ், நீங்கள் வந்து இதை உங்களோட அன்பால் மட்டும்தான் இதை வந்து திரும்ப நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகே, இட் மைட் அண்ட் பெயின்ஃபுல்லி, இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், இப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் வந்து எப்போவுமே 10 ஆஃப் சார்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிகினிங் இருக்கும். ஸோ வந்து அது இந்த பர்சனோடவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இது உங்கள் கையில் இருக்குது. மற்றவங்களுடைய சப்போர்ட் வேணுமான்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை நீங்களே ஹேண்டில் பண்ணும்போது இது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்களே பேசி பார்க்கலாம், பேசி ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் வந்து எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ ப்ராப்ளமில் போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இந்த இடத்துக்கு வந்ததுன்னு நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு அதில் என்ன ப்ராப்ளமோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து இது இன்னும் ஐடியலாக இருக்கும். இது கார்ட்ஸ் காட்டுறது வந்து இது கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள்
நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். பட் ஜென்ரலாக வந்து ட்ரை டு திங்க் எதனால் இந்த ப்ராப்ளம் வந்தது, எதனால் இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கும், அண்ட் இது வந்து சார்ட் அவுட் பண்ணலாமா, இந்த பர்சனோட நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமா, எமோஷ்னலாக உங்களுக்கு டெசிஷன் நீங்கள் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து ஒருவேளை டாக்ஸிக்கோ இல்லை அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே பிரிஞ்சிருப்பீங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா, திரும்ப அந்த ப்ராப்ளம் வருமான்னு ஒரு தடவை யோசிச்சு முடிவெடுங்க. பட் ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபியூ மோர் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், லவர்ஸ் கார்டு, அப்புறம் ஸ்டார் வந்தது, அதுக்கப்புறம் 3 ஆஃப் கப்ஸ் இருந்தது. மேபி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோடோ யார் மூலமாகவோ உங்ககிட்ட அவங்க பேசலை அப்படின்னா யாராவது நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நியூ பிகினிங் இருக்குது. இதில் ஒரு லவர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கார்டுக்கு நல்ல இது. ஸோ சோல்மேட் கனெக்ஷன் தான், ஹோப் இருக்குது. அதனால தான் ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இன்னொன்று வந்து ட்ரை நீங்கள் பிஸ்னஸோ இல்லை ஜாப்லேயோ இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகும். எப்போயுமே எனர்ஜியை வந்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் டீவியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் மூலமாக பேசுங்க, இல்லை நீங்களே பேசி பாருங்கள். அது ஒரு சாய்ஸ் இருக்குது. ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா கால்ஸ் எல்லாமே நல்ல கால்ஸ். நீங்களும் வந்து பட் நீங்கள் உங்கள் சைடு தான் கொஞ்சம் அதாவது நெகட்டிவாக இருக்குன்னா என்ன, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சேடாக இருக்கலாம். ரொம்ப வந்து இந்த பர்சன் வரணும், இந்த பர்சன் வரமாட்டாங்களா, உங்களுக்கே ஒரு வரமாட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கம்மி பண்ணி பாருங்கள். ப்ரே பண்ணுங்கள், கடவுள்கிட்ட விட்டுருங்க. அந்த மாதிரி உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எதுவோ அதை நோக்கி போங்க. அண்ட் ஐ டுக் கார்ட்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஃபார்வர்ட். ஈகோ கிளாஷ் இருந்தால் ஈகோ கிளாஷ் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி பிஹைண்ட் த மாஸ்க், அதாவது உண்மை என்ன, உண்மையான சுச்சுவேஷன் என்ன, உண்மையாக அவங்களுக்கு அவங்கள பிடிக்குமா, உண்மையாக என்ன பிரச்சனை அப்படின்னு இது 2% ரியாலிட்டி உங்களுக்கு தான் தெரியும். அதையும் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அடுத்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் கம்பேஷன், பாபா கிராண்ட்ஸ் விஷஸ் ப்ரே டு ஹிம். ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் முழு நம்பிக்கையோட ப்ரே பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. அண்ட் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அவங்க வந்து உங்களோட ஹேர்டில்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து உங்கள் பாதையை ஸ்மூத் பண்ணுற கன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ வந்து பேசி பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட வேணால் கேட்டு பேசி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கடைசியாக கடவுள்கிட்ட விட்டுருங்க. இது சார்ட் அவுட் ஆகிற ஒரு விஷயம்தான். இன்கேஸ் ஈவன் அந்த உங்கள் பர்சன் வந்து அவங்க எண்ட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னா கூட அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களே திரும்ப அதுக்கப்புறம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அவ்வளோ லெவலுக்கு போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து 2 ஆஃப் லவர்ஸ் கார்டு வந்திருக்கு, சன் கார்டு வந்திருக்கு, எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு. 9 ஆஃப் பென்டிகல் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ வுட் சே நீங்கள் பேசுங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க உங்ககிட்ட பேசலை அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் காமனாக ஒரு நல்லவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள மூலமாக பேசி பாருங்கள். அப்படியும் ஒன்றும் நடக்கலைன்னா 3வது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்க கையில் அதை முழுசாக விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், அண்ட் ஐ வில் ப்ரே ஃபார் யூ. தேங்க்யூ. ஸோ விக்னேஷ், நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டல்லாக போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ரீடிங். ஓகே,
ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் எனர்ஜி வந்து 3 ஆஃப் கப்ஸ். மேபி நீங்கள் பிஸ்னஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணுறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹை ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்களா, இல்லை அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. அதுதான் உங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. பட் இட் சீம்ஸ் டு பி செலிப்ரேட் பண்ணுறதுனால ஹாப்பியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா போகுதுன்னும் போது வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா ஹோப் கார்டு தான் வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல டைம் வரும்போது சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது ஏன் ஏன் உங்களுக்கு இவ்வளோ இதுவாக ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சேரியட் வரும்போது வந்து நீங்கள் முன்ன வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரே நேரத்தில் பண்ணுறது, இல்லை வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் ஆக்சுவலி வின். ஓகே, யூ ஜஸ்ட் நீட் ஃபோக்கஸ். ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போங்க. உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. அண்ட் மேபி மேபி இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். பட் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு செட்பேக்கோ ஒரு ஸ்லோவாக இருக்கிறது வந்து உங்கள் லைஃப்பை வந்து என்றைக்குமே வந்து பாதிக்கக்கூடாது. அதாவது தூக்கத்தை வந்து பாதிக்கவே கூடாது. தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வரி நீங்கள் வருத்தப்படுறது உண்மைதான். ஆனால் அது வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு என்ன, உங்களோட வேலையை நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஈவன் ஹார்ட் ஒர்க் கூட கிடையாது. நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற எனர்ஜி இருக்குது. ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து மேபி நீங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணுற பிஸ்னஸில் ஃபவுண்டேஷனே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. மேபி உங்களோட ஹோம் ஒர்க்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு பண்ணீங்களா, ஒரு 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 மாதிரி அந்த அடித்தளமே வந்து கரெக்டானு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எதனால் வந்து டல்லாக இருக்குது, இது உங்களுக்கு சூட்டபிளான பிஸ்னஸா, இது நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோமா, இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு யோசிக்கணும். அதாவது வந்து ஒரு பிரேக் எடுத்து யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணி நீங்கள் திரும்ப பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் நிறையா கார்ட்ஸ் எடுத்தேன். நியூ பிகினிங் இருக்குது. ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வந்து மேபி இனிமேல் வர்றதுக்கு கூட இந்த கார்டு வந்திருக்கும். அடுத்தது வந்து எது ஆரம்பித்தாலும் அதை முடிக்கிற பழக்கம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது. அது வந்து இருக்கணும் அப்படின்றது சேரியட் திரும்ப வந்திருக்கிறதுனால ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் யூ. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. வெளியில் ஃபேமிலியோ இல்லை என்விரான்மெண்ட்டோ அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பாவா கார்டு வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை தான் எல்லாத்த விட முக்கியம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் அஜித். ஸோ ஏற்கனவே தெரியல உங்களுக்கு ஏற்கனவே நான் ரீடிங் எடுத்தேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களான்னா கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கார்டு வந்திருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. அதே ஃபீல்டில் நீங்கள் மேலே மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்றே ஒன்று என்னென்னா வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, பிளான் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகிற ஒரு எஸ் கார்டு தான் வந்திருக்கு. பட் உங்களுக்கு என்னென்ன இதுனா மேபி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதோ ஏதோ ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் ஏதாவது சரியாக இல்லையா என்னன்னு தெரியல.
ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகாததை ஃபாலோ பண்ணாமல் ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்தை நோக்கி போங்க அப்படின்றது. மூவ் ஃபார்வர்ட், கண்டிப்பாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பிளான் பண்ணி பண்ணுங்கள், பண்ணுறத ஆரம்பித்ததை முடிக்கணுன்ற எனர்ஜி இருக்கணும். அண்ட் வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது. டக்குன்னு முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். தைரியமாக இருங்க. அண்ட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய இது. உங்களுக்கு நல்ல லைஃப் சேஞ்சிங் இவெண்ட்டாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம் எழுதி போகிறது. உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீரோஃபண்ட். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லயன் வந்து ஒரு ரோஸை வாயில் வச்சிட்ருக்கோம். ஸோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிரெயினை நீங்கள் டேம் பண்ணி வச்சுருக்கணும். எக்ஸாம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக போகும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த விக்ட்ரி வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும்லாம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற எனர்ஜி இருக்கா. ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடணும். அடுத்தது வந்து ஹீரோஃபண்ட் இருக்கிறதுனால வந்து மேபி மென்டர் வேணும், மேபி யாராவது ஒருத்தரோட கைடன்ஸ் இருக்கும். கைடன்ஸ் இருக்கும்போது இது இன்னும் ஈஸியாக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கான அடுத்த கார்டு வந்து ஹெல்ப் இஸ் அட் ஹேண்ட். பாபா அப்பியர்ஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ் டு ஹெல்ப் இஸ் டு சம் வே. நீங்கள் ப்ரே பண்ணுற காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வித் பை சம் பர்சன். சம் ஒன் வில் கம் இன் ரியல் லைஃப் அண்ட் வில் ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி உங்களுடைய மென்டராக கூட இருக்கலாம். மென்டர்னும் போது நீங்கள் நிஜமாலே ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸில் போகணும்ல கூட இல்லை. சில பேர் வந்து யூடியூப் கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங் டைமோ இல்லை நீங்கள் காலேஜ் போகிற டைமோ அதெல்லாம் பொறுத்து டிசைட் அ மென்டர் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஏன்னா 99லாம் கூட இல்லை, எல்லாமே வந்து எஸ் கார்டு தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வினோதினி, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பிரவீன் குமாரோட கேட்டிருந்தீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு எஸ் கார்டு தான். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆனால் ஸ்லோவாக இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அண்ட் சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. அவங்க வந்து மேபி இப்போ கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் லைஃப் வேணும், அந்த மாதிரி அவங்க வந்து செட்டில் ஆகிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனர்ஜி தான். அவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் இல்லை, சோல்மேட் கனெக்ஷன். ஸோ வந்து ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்ற நம்பிக்கைலாம் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கம்ப்ளீஷனுக்கு இது வந்து ஒரு வெட்டிங் இப்படின்னு போக வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டாக இன்னொரு 4 ஆஃப் வாண்ட்ஸும் இருந்தது. ஸோ இது வந்து வெட்டிங் அப்படின்னு போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவங்களுக்கு அந்த தாட் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இருக்குது. அவங்களுக்கு வந்து இதை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் வந்து இது நோ கான்டாக்டில் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்டில் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு இது வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம் வந்து தான் அடுத்த டிசிஷன் அடுத்த லெவலுக்கு இது போகும். அது வரைக்கும் வந்து இது வந்து நீங்கள் ஒரு சைடு யோசிச்சுட்ருப்பீங்க, அவங்க ஒரு சைடு யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் வந்து இது மூவ் ஆகணும்னா வந்து சம்மன் ஹேஸ் டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப், டாக். அப்போ தான் வந்து இது மூவ் ஆகும். நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் இந்த ஒரு பேசவா செய்யணும். இது பேசி அதுக்கப்புறம் தான் வந்து இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் நோ கான்டாக்ட்லேருந்து இது கான்டாக்டுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக முடியும். பட் நல்ல எனர்ஜி தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து நெகட்டிவ் கார்டு கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்கான ஒரு கார்டு. ஸோ இது வந்து ஏன் நீங்கள் இந்த கொஷின் கேட்டிங்கன்னு கூட எனக்கு தெரில. அதுக்கான அறிகுறி எந்த கார்டுலையுமே இல்லை. ஒரு 2 பேர் பிரிஞ்சு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கூட இல்லை. இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கார்ட்ஸே கிடையாது. அண்ட் மேபி அவங்க வந்து கரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து
ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே செட்டில் ஆகிட்டு அப்புறம் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலான்ற ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு சார்ட் இட் அவுட் இன் தட் வே. பட் வந்து நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சைக்கிள், நல்ல வேர்ல்டு வரும்போது வந்து கல்யாணம் ஆகி ஒரு நல்ல சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிள் போகிற ஒரு எனர்ஜி இருக்குது இப்போதைக்கு. ஆனால் ஸ்லோவாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு மூமெண்ட்டே இல்லை அப்படின்றது தான். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து மூமெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டக்காகி ஒரு ஃப்ரீஸ் ஆகி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஆனால் வந்து இது வந்து இப்போது டெஸ்டினேஷனை அச்சீவ் பண்ணும். ஸோ மேபி டாக் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை மூலமாகவோ எப்படியாச்சும் பேசி பாருங்கள். மூவ் ஆகும்போது டக்குன்னு மூவ் ஆகிடும். இது ஒன்ஸ் இது நோ கான்டாக்ட்லேருந்து கான்டாக்ட் ஆகும்போது இது வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. உங்களுக்கான ஒரு மெசேஜ் வந்து பாபா வில் டிஸ்ட்ராய் யுவர் ஃபியர் அண்ட் ப்ரொடெக்ட் யூ. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி கார்டு தான் வந்திருக்கு. ஸோ யூ வில் பி ப்ரொடெக்டட். ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது எப்படி ஆகுது அப்படின்றத. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். லெட்ஸ் see. But I see everything is positive, very, very positive. There is no negative cards for you. Okay, all the best and thank you.